பல்வேறு காரணங்களால் திமுக அணியை விட்டு வெளியே வந்தாச்சு. இடதுசாரிகள் வெளியிலிருந்து ஆதரவு தருகிற அவர்களே கூட்டணி முறிஞ்சிடுச்சுன்னு சொன்ன போது அமைச்சரவையிலேயே அங்கம் பெற்றுட்டு திருமாவளவனுடைய பேச்சு தேர்தல் முடிவுகள் வெளிவந்து 2 மாதங்கள் கடந்தும் கூட இதனால இந்த தடுமாற்றம் தாவேகா கூட்டணிக்கு நல்லதல்ல. தாவேகாவுக்கு தேவை எம்எல்ஏ கணக்கு தான். பிசிகா வெளியே போனாலும் பரவாயில்ல, நம்ம பாமகவை சேர்த்துக்கலாம். தேர்தலுக்கு முன்பு திமுக அணிக்கு டாக்டர் ராமதாஸை சேர்க்கலாமான்னு ஒரு பேச்சு வந்தது கூட பாமக இருக்கும் இடத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொன்னாங்க. அன்புமணி வெளியிலிருந்து நான் இந்த அரசை ஆதரிக்கிறேன் என்று சொன்னால் கூட ஒரு நாள் கூட நாங்கள் அமைச்சரோட நீடிக்க மாட்டோம். திருமாவளவன் அறிவிப்பாக தான் நான் எதிர்பார்க்கிறேன். தொங்கு சட்டமன்றம் ஒன்று அமைஞ்சிடுச்சுன்னா குதிரை பேதம் தவிர்க்க முடியாது. விஜய் அவர்களே நேரடியா ஈடுபடுறாருங்கிறதான குற்றச்சாட்டு. வைகோ கிட்ட பேசுற போது பயன்படுத்திய வார்த்தை ஒரு முதலமைச்சர் பதவியிலிருந்து பயன்படுத்தக்கூடாத வார்த்தை. இவ்வளவு பெரிய அரசியல் அனுபவம் வைகோ அதை வெளியே சொன்னது அதை விட முதிர்ச்சியற்ற ஒரு செயல் தான். அதுக்கப்புறம் அதை மாத்தி சொல்றீங்க. ஆய்வுங்கிற மேல அமைச்சர்கள் அடிக்கிற அந்த கூத்து இருக்குல்ல, குறைஞ்சபட்ச விவரம் உள்ள மக்கள் கூட ரசிக்க மாட்டாங்க. இது என்ன ஆணவ போக்குன்னு தான் பார்ப்பாங்க. போய் ரீல்ஸ் எடுக்கிறது, அதுல நக்கல் பண்றது, அது ஒரு விமர்சனம் வந்துட்டு விமர்சனத்தை சமாளிக்கிறதுக்கு இன்னொரு பொய்ய சொல்றது, திரும்ப அந்த மக்களை சீன்றது, அவமானப்படுத்துறது. ஸ்கூல்ல போய் ஆய்வு நடத்தினா அவங்களை யாரு கேமரா தூக்கிட்டு போக சொன்னா? வணக்கம் சார். வணக்கம். தாவேகாவுடைய கூட்டணி கட்சிகள், திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அப்படியே தாவேகாவுடைய கூட்டணி கட்சிகளாக மாறிவிட்டாங்க. திருமாவளவன் அவர்களுடைய பேச்சு நடவடிக்கையில தேர்தலுக்கு முன்னாடியிலிருந்து, அதாவது தேர்தல் அறிவிக்கப்பட்ட காலகட்டத்தில் இருந்து தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நிறைய முன்னுக்கு பின் முரணான பேச்சுக்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நிறைய பேர் அதை விமர்சனமா வச்சிருந்தாங்க. நீங்க கூட சொல்லியிருந்தீங்க அவர்கிட்ட இந்த மாதிரியான பேச்சுக்கள் நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு. இப்போ தாவேகாவோட அமைச்சரவையில பங்கேற்கிறாங்க. ஆனா திமுக கூட நாங்க கூட்டணியில தான் தொடர்றோம், எனக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்றாரு. கூட்டணிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தல, நட்பு தொடருதுன்னு. அப்ப அதுக்கு என்ன டெஃபினிஷன் ஒரு கேள்வி வரும்ல. ஒருத்தர் ஒரு மாதிரி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்கன்னா தாவேகா அணியிலே தேவையற்ற குழப்பங்கள் வரலாம் இல்லையா? அதைத்தான் சில பேர் சுட்டி காட்டுறாங்க. மாணிக்கம் தாக்கூர் வார்த்தைகள் விளையாட வேணாம்னு சொல்றாரு. வைகோ அவர்கள் நோபல் பரிசு கொடுக்கலாம் திருமாவளவன் அவர்களுக்கு அப்படிங்கிறாரு. அவர் நல்லா நடிக்கிறாரு, நடிப்புக்கான அப்படி கொடுக்கலாம்னு சொல்றாரு. இல்ல, நம்ம விஜய் தாவேகா அந்த தரப்புல இருந்து பார்த்தோம்னா இது அந்த கூட்டணிக்கு நல்லதல்ல. நம்ம அதை தானே முதல்ல பார்க்கணும். இது தெரிஞ்சோ தெரியாமலோ விரும்பி விரும்பாமல் சில நிர்பந்தங்கள், மதவாத சக்திகளை உள்ள விடக்கூடாதுன்னு ஏதேதோ காரணங்கள், அல்லது இவ்வளோ நாள் அடக்கி வச்சுக்கிட்டு இருந்ததை இன்னைக்கு ஒரு சூழல் காரணமாக வெடிச்சு வெளியே கிளம்பி வந்ததுன்னு பல்வேறு காரணங்களால் திமுக அணியை விட்டு வெளியே வந்தாச்சு. இடதுசாரிகள் உட்பட அவங்களாம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, கூட்டணி அதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லியாச்சு. அது அவர்களாவது வெளியிலிருந்து ஆதரவு தருகிற அவர்களே கூட்டணி முறிஞ்சிடுச்சுன்னு சொன்ன போது அமைச்சரவையிலேயே அங்கம் பெற்றுட்டு நட்புக்கு அரசியல் எல்லையே கிடையாது. நீங்கள் பிஜேபி கூட நட்பு வச்சுக்கலாம் அந்த தலைவர்களோடு. தோழமைங்கிறது வேற, நட்புங்கிறது வேற. தோழமைங்கிறது தேர்தல் தொடர்பான கூட்டணி தொடர்பாகிறது பேசுகிறப்போ அந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். நட்பு சக்தியில் யார் வேணாலும் எப்போ மேகதாது பற்றி ஒரு பிரச்சனை வருது, எல்லாரும் தான் சேர்ந்து ஓட்டு போட்டோம், எல்லா கட்சிகளும் ஓட்டு போட்டு தான் தீர்மானம் நிறைவேறுது. காவிரி இஷ்யூவில் எதாவது வந்தாலும் போடுறோம், இலங்கை தமிழர்களுக்காக ஏதாவது ஒன்றுனாலும் நம்ம எல்லாரும் சேர்ந்தான் போடுறோம். அது வேற, பொதுவான விஷயங்கள்லாம் ஒன்றா இருக்கிறது. இவர் திருமாவளவனுடைய பேச்சு தேர்தலுக்கு முன்பிருத்ததை போலவே தேர்தல் முடிவுகள் வெளிவந்து 2 மாதங்கள் கடந்தும் கூட இதனால இந்த தடுமாற்றம்ங்கிற வார்த்தை கடுமையாக இருக்கான்னு எனக்கு தெரியாது. பட் அப்படி தான் புரிஞ்சுப்பாங்க மக்கள். அவர் திமுக கூட்டணி வந்தது அவர் மனசு ஏற்றுக்கலையா, இல்லை இங்கே வந்த பிறகு இங்கே நடக்கிற சில விஷயங்கள் அவருக்கு வருத்தத்தை தருதா, அதை முழு மனதோடு எதிர்க்க முடியலையா, முழுசாக எதிர்க்க முடியலைங்கிறத உலகமே பார்த்துருச்சு. ஒரு விஷயத்தில் தமிழ்நாடு அரசின் சிறப்பு பிரதிநிதியாக புதுடில்லியில் நியமிக்கப்பட்டிருக்கிற நபர் ஆந்திராவில் பிறந்து இன்றளவும் பெங்களூரில் வசித்து கொண்டிருக்கிற ஒருத்தர். அப்படிங்க இப்போ தமிழ்நாட்டில் யாருமே கிடைக்கலையான்ற ஒரு கேள்வி எழுந்தபோது தோழமை உணர்வோடு அதில் முதலில் உரத்து குரல் கொடுத்திருக்க வேண்டிய நபர் திருமாவளவன் தான். ஆனால் அவர் பதுங்கிட்டார். அது அந்த கட்சியோட விவகாரம் அப்படி இப்படின்னு போட்டு பூசி முழுகிறதுக்கு என்னவெல்லாம் வார்த்தைகள் இருந்தோ அத்தனையும் பயன்படுத்தினார். விஜய்க்கு அந்த உரிமை இருக்குது, யார் இல்லைன்னு சொன்னால் விஜய்க்கு தான் அந்த உரிமை இருக்குது, முதலமைச்சருக்கு தான், ஆளுங்கட்சிக்கு தான் அந்த உரிமை இருக்குது, அவங்க தான் நியமிக்க போகிறாங்க. அவர்களுக்கு அந்த விஜய்க்கு தமிழ்நாட்டில் ஒருத்தர் கண்ணுக்கு தெரியலையான்னு இடதுசாரிகள் கேட்ட கேள்வி கூட திருமாவளவனால் கேட்க முடியலையே. ஸோ அதில் கவனம் செலுத்தி உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய திருமாவளவன் அடுத்த ஒரு தேர்தல்னு இயல்பாக நடந்தால் நடக்கிறதுக்கு இன்னும் 2.5 வருஷம் இருக்குது. 29 தான் தேர்தல். அதுக்கு போயிட்டு நட்பு தொடருது, தோழமை தொடருதுன்றதெல்லாம் அந்த வார்த்தைக்கு அவசியமே இல்லை. இப்போ அதை பேச வேண்டியதும் இல்லை. எங்கேயாவது பார்த்தா இப்போ ஸ்டாலின் இப்படி எடுத்த மாதிரி வர்றார், மூஞ்சி திருப்பிட்ட போகிறார், நிச்சயமா இல்லை, தழுவிக்குவாங்க. அந்த நட்பு காலங்காலத்துக்கு இருக்கும். அரசியல் நிலைப்பாடுகளுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அதை அவர் தவிர்த்திருக்கலாம். முதல்ல பேச்சை குறைச்சாலே நல்லதுங்க. நான் அதை எப்போதும் சொல்லுவேன்.
அந்த கூட்டணி ஒரு இடத்துல இருக்கிறப்போ சங்கடங்கள் நிறைந்த கொள்கைகள் வேறுபாடு நிறைந்த சிலர் ஒரு இடத்துல உட்கார்ற போது எவ்வளவுக்கு எவ்வளவு பேச்சை குறைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு நல்லது. திமுக கூட்டணியில அந்த பிரச்சனைகள் எழுந்த போது நான் இதே வார்த்தையை தான் பயன்படுது. பேச்சை குறைங்க, மைக்கை பார்த்தாலே பேசணும்னு போய் நிற்காதீங்க. அப்போது நான் சொன்ன அந்த கருத்து இப்போதும் இவர்களுக்கு பொருந்தும். இவர்கள் ஆளாளுக்கு பேசுவது எந்த வகையிலும் இன்னும் பெயரிடப்படாத தாவேகா தலைமையிலான அந்த கூட்டணிக்கும் இந்த அரசுக்கும் நல்லதல்ல. இப்போ இன்னொரு ஆங்கிள் என்ன பார்க்குறாங்கன்னா, இந்த பக்கம் கூட்டணியில் இருந்துக்கிட்டே நட்பு தொடருதுன்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் வன்னியரசு அவர்கள் ஒரு நாள் நாங்கள் திருப்பி அடித்தா தாங்க மாட்டேங்கிறாரு. இந்த இஷ்யூஸ் போய்கிட்டே இருக்குது. பாமக சைடில் இருந்து முதல்வர் அவர்களை வந்து அளவு கடந்து பாராட்டுறாங்க. அப்போ தாவேகாவுக்கு தேவை எம்எல்ஏக்களுடைய கணக்கு தான். ஒருவேளை விசிகாவுக்கு அங்கே எதுவும் நெருக்கடி ஏற்பட்டுருச்சா, அவங்க வெளியே போனாலும் பரவாயில்ல, நம்ம பாமகவை சேர்த்துக்கலாங்க. அப்படி நெருக்கடி எதுவும் நடக்கல. அப்படி விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்த கட்சி அந்த கட்சியினரோ அமைச்சரவையில் அங்கம் பெற்றிருக்கிற வன்னியரசோ இந்த அரசுக்கு அவப்பெயரை தேடித்தர மாதிரி எதுவும் நடந்துக்கிடலை. அப்படி எந்த சம்பவத்திலையும் ஈடுபடலை. அப்படி இருக்கிற போது இவர்களை தள்ளிட்டு அவங்களை நெருக்கிறாங்கன்னா அதை திருமாவளவன் வந்து அந்த சூழலை முடிவெடுக்கணும். நாமளே இப்போ போட்டு அதை போய் பீதியை கிளப்ப வேண்டாம். அப்படி ஒரு சூழல் வந்தால் திருமாவளவன் வெளியிட்ட கருத்துப்படி தேர்தலுக்கு முன்பு திமுக அணிக்கு டாக்டர் ராமதாஸை சேர்க்கலாமான்னு ஒரு பேச்சு வந்தது கூட பாமக இருக்கும் இடத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொன்னார். அவருடைய அந்த நிலைப்பாட்டில் இப்போதும் மாற்றம் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை அன்புமணி வெளியிலிருந்து நான் இந்த அரசை ஆதரிக்கிறேன் என்று சொன்னால் கூட அந்த ஆதரவு விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்த வன்னியரசுக்கும் சேர்த்து தான். அப்போ ஒரு நாள் கூட நாங்கள் அமைச்சரோட நீடிக்க மாட்டோம்னு அடுத்த நாள் மாலையே திருமாவளவன் அறிவிப்பாக தான் நான் எதிர்பார்க்கிறேன். இல்லை, வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லும்போது கூட இல்லை, ஆமா, நீங்க ஆதரவுங்கிறது பாமக ஆதரவோட இந்த ஆட்சி நடக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சில காரியங்களை செஞ்சு கொடுப்பீங்க, அவங்கள கொஞ்சம் மைல்டா நடத்திப்பீங்கன்னா வன்னியரசு அங்கம் பெற்றிருக்கிற இந்த அரசு அவங்ககிட்ட சாப்பிட்டா போதும் தான் அர்த்தம். திருமாவளவன் வெளியிட்ட கருத்துப்படி நான் சொல்றேன். மற்றபடி எல்லோரும் ஒன்னா இருக்கணும், சமூக ரீதியாக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தினா அதை வரவேற்கிற முதல் ஆள் நான் தான். ஆனா ஏனோ தேர்தலுக்கு முன்பு திருமாவளவன் அந்த நிலைப்பாட்டை எடுத்தார். 2 மாசத்துல அதை மாத்திக்குவாருன்னு நான் பார்க்கல. அந்த சூழல் வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு அந்த சூழல் வரல. இப்போ அவங்க ஆதரிச்சு பேசுறாங்க. இல்ல, இப்ப ஆட்சிக்கு என்ன ஆபத்து வந்துருச்சு? திருமாவளவன் நான் யோசிக்கிறேன், என்னோட ஆதரவை நான் வாபஸ் வாங்கலான் இருக்கேன்னு சொன்னா அதுக்கு ஆல்டர்னேட் என்ன பண்ணணும்னு அவங்க யோசிப்பாங்க. அப்படி எந்த அதே நேரத்துல பாமக சைட்ல இருந்து ஆதரவு குரல் வந்தா நம்ம அப்படி யோசிக்கலாம். ஆமா, அவங்க அறிவிக்கட்டும், அவங்க ஏத்துக்கிறதா அறிவிக்கட்டும், இன்னும் எவ்வளவோ இருக்கு. அதுக்கு முன்னாடி போய் நம்ம ரொம்ப பீதியை கிளப்ப வேண்டாம். இந்த கூட்டணி கட்சிகளுடைய எம்எல்ஏக்களை தாவேகா வந்து நம்பலையா? என்னைக்கா இருந்தாலும் விசில் 120 இருக்கிறது தான் நமக்கு. இல்ல, இவங்க சமீப நாட்கள்ல நடக்கிற அந்த சம்பவங்களை பார்த்தா இவங்க அப்படிதான் போறாங்களோன்னு தோணுது. அதாவது நமக்குன்னு சொந்த காலில் நிக்கிறதுக்கு ஒரு பலம் இருக்கணும்னு ஒரு கட்சி நினைத்தால் அது அரசியல் ரீதியாகவும் நடைமுறை ரீதியாகவும் தவறு அல்ல. அது இயல்பா நடக்கிற இடைத்தேர்தல்கள் நம்ம எப்படியா ஜெயிச்சு காட்டணும், நமக்கு தகுந்த ஆட்சியை நடத்தணும், மக்கள் மனசுல தொடர்ந்து இடம் பிடிக்கணும் அப்படின்னு போறது வேற. பேச்சுவார்த்தை நடத்தி நாகரிகமா சொன்னா நீங்க வாங்க ரிசைன் பண்ணிட்டு வாங்க நான் ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது ஒரு வகையான குதிரை பேரம் தான். நீங்க பேர் என்னாலும் போட்டுங்க, ஆக மொத்தம் அதுல பேரம் தான். ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்ல பேரம்ங்கிற வார்த்தை ஏதாவது ஒரு இடத்துல இருந்துகிட்டு தான் இருக்கும். சரிதானா? அப்படி பண்ணி இந்த மெஜாரிட்டியை நீங்கள் ஏற்படுத்திக்கணுமா அப்படின்னா எங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு இடதுசாரிகளோ சிறுத்தைகளோ மதிமுக எம்எல்ஏ காங்கிரஸோ வெளிப்படையாக கேட்க மாட்டாங்க. உள்ளூர பேசிப்பாங்க. இந்நேரம் அந்த பயம், அந்த ஒரு எரிச்சல் கலந்த ஆதங்கம் அவங்களுக்கு நேரம் வந்திருக்கும். இதுவும் தாவேகாவுக்கு நல்லதல்ல. அப்படி ஒரு ஆபத்து நெருங்கி வருது, கண்ணுக்கு தெரியுது, வந்துகிட்டு இருக்குன்னா கூட நீங்கள் ஏதாவது ஒரு என்ன முயற்சி வேணாலும் எடுக்கலாம். அரசியல் தப்பே கிடையாது. சரிதானா? இப்படி இவர்களாவே இனிஷியேட் பண்ணி பண்ணுற போது தான் ஊத்தங்கரை எம்எல்ஏ பற்றி ஒரு புகார் வந்த போது அது ஏதாவது எடுபட்டுச்சா? எடுபடலை. எஃப்ஐஆர் போட்டிக்க போலீஸை விரட்டி ஒரு தேடுதல் வெட்டி லுக் அவுட் நோட்டீஸ் அப்படின்னு செய்தி பரபரப்புக்கு தான் அது பயன்பட்டுச்சே தவிர பொதுமக்களோ பெருசாக கண்டுக்கல. அரசியலாளர்கள் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை. காரணம் நீங்கள் பண்ணி அவங்க பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு வாதத்துக்கு அது இடம் கொடுத்துருச்சுல்ல. அது நல்லது இல்லைங்கிறேன். ஜனநாயகத்துக்கு உங்களுக்கு ஒரு திரும்ப சொல்கிறேன், ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னா அதுக்கு என்ன சாகசங்களை வேணாலும் தாவேகா செய்யலாம் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக்கொள்ள. அதற்கான சூழலே இல்லாத போது அவர்களாக இப்படி நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை கூட்டிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் காட்டுறது நல்லதில்லை. அவங்க அது இருபுறமும் கூறான கத்தி மாதிரி. அது ஒரு இன்னொரு லெவலுக்கு மேல தாண்டி போகும் பட்சத்துல கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வந்து இல்லை. என்ன அன்னைக்கு என்னடானா கடிதம் கொடுத்தாங்க, நீங்க தான் வரணும்னு ஆதரவு இப்படின்னு கேட்டாங்க. ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கும் இந்நேரமே அது ஏற்படும். ஆமா, இதை போக்க வேண்டிய கடமை விஜய்க்கு தான் இருக்கு. அது என்ன ஓரளவு அதை சரிப்படுத்திருக்கலாம். அன்னைக்கு கோவளத்துல கூட்டணி கட்சி கூட்டம் முதல் கூட்டம் நடந்தது இல்லை, ஜூலை 1ஆம் தேதி. அந்த கூட்டம் நடந்த விதத்திலேயே அந்த தோழமை கட்சி தலைவர்களுக்கு திருப்தி இல்லைன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். எதனால என்ன நடந்துச்சு? முதல் கூட்டம் கலந்துக்கல. அதுக்கப்புறம் போய் முதலமைச்சர் அன்னைக்கு காலையிலேயே அடுத்த நாள் திருமாவளவன் போய் பார்த்தார். அதெல்லாம் வேற. தான் முன் என்று வரவேற்று அந்த கூட்டத்தை நடத்தியிருக்கணும் விஜய்.
நடத்தல. கைக்கு தூக்கி காமிச்சாங்கல்ல தோழமை உணர்வை அப்ப கூட வெளிக்காட்ட. அவர் இல்ல. விஜய் இல்லைன்னா அதுக்கு பேர் தோழமை கட்சி கூட்டமா? ஆதவ அர்ஜுனாவோ அருண்ராஜோ புசி ஆனந்தோ ஏதோ மரியாதை குறைவானவர்களோ தகுதியற்றவர்களோ அல்ல. நடக்கிறது கூட்டணி கட்சி தலைவர்களின் கூட்டம், தோழமை கட்சி தலைவர்களின் கூட்டம், முதல் கூட்டம். அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சி தாவேகா தான், அதுல மாற்று கருத்துல. அவங்க தான் ஆளுங்கட்சி. அந்த கட்சியினுடைய தலைவர் இருக்கணுமா கூடாதா? இருக்கணும். இதுதான் முதல் கோணல். அதுதான் இந்த கூட்டணி அமைக்கிற விஷயத்தில் முதல் கோணல் அதுதான். வரவேற்கும் போதே அவர் இருந்திருக்கணும். ஏன்னா அதாவது நின்று ஏன் இப்படி குறுகி குனிஞ்சு அப்படி நான் சொல்லலை சார். நீங்க ரிசீவ் பண்ணணும் சார். அதுதானே சார் ஒரு பாண்டிங்கை ஏற்படுத்தும். அப்ப அது ஒரு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தாது. அதுக்கு அதை நம்ம வார்த்தைகள் வாசல்ல இருந்து சார். நான் என்ன நடக்கிற கூட்டம் என்ன இல்லையே. அதுக்கப்புறம் சாப்பிட்ற டயத்துல அவர் வந்து ஏதோ நின்று போட்டோலாம் தனித்தனியாக எடுத்துக்கிட்டாருன்றாங்க. நான் என்ன கேட்குறேன், இதெல்லாம் ஒரு குத்தமானு கேட்கலாம். பாண்டிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தேன். ஏதோ பேருக்கு நடத்தின மாதிரி நடத்த இல்லை, அடுத்தடுத்த வார்த்தையில நான் சொல்ல விரும்பல. அந்த பாண்டிங் ஏற்படுத்த தவறி விட்டார். நல்ல அற்புதமான ஒரு வாய்ப்பை தவறி விட்டுட்டார்ன்ற. ஏன்னா அந்த கூட்டம் முடிஞ்சு சில தலைவர்கள் தங்களுக்குள்ள பேசிக்கிற போது, சில பத்திரிகையாளர்களிடம் பேசுகிற போது தங்கள் அதிருப்தியை வெளியிட்டது என் காதுக்கு வந்ததுனால நான் சொல்றேன். எனக்கும் காதுக்கு வரும்ல. கண்டிப்பா. அங்கே பெயரிடப்படாதது, ஒருங்கிணைப்பாளரை பற்றி ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுக்காதது, ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதம் அங்கே நடக்கலை. இதை நான் சொல்லலை. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட குறைந்தபட்சம் 2 தலைவர்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தையை தான் நான் சொல்கிறேன். இதை இனிமேலாவது விஜய் திருத்தி அந்த மாதிரியான விஷயங்களில் ஆர்வம் காட்டணுமே தவிர இருக்கிறத தக்க வைக்கிறது, அந்த தோழமை கட்சிகளை 5 ஆண்டுகள் தயக்கமே இல்லாமல் ஆதரிக்க செய்கிற அளவுக்கு நம்ம ஆட்சி நடத்துவது அப்படின்னு தான் கவனம் செலுத்தணுமே தவிர, ஏதோ நாகரிகமான முறையில் பேச்சுவார்த்தை நடத்தியெல்லாம் நீங்கள் அடுத்த பக்கம் ஆள் பிடிச்சிங்கன்னா உங்களுடைய கட்சி எம்எல்ஏக்களையும் சிலர் இழுக்க தான் செய்வாங்க சூழல் வர்ற போது. ஏன்னா அரசியல் அதுதான். அதுவும் இந்த மாதிரி தொங்கு சட்டமன்றம் ஒன்று அமைஞ்சிடுச்சுன்னா இந்த குதிரை பேதம் தவிர்க்க முடியாதது. 5 ஆண்டு முடிகிற வரைக்கும் தெரியாது என்னைக்கு என்ன இருக்குன்னு யாருக்கு. ஆனா விஜய் அவர்களே நேரடியா அதுல வந்து ஈடுபடுறாருங்கிறதான குற்றச்சாட்டு. வைகோ அவர்கள் நேரடியான என்ன துண்டு அவர் கையில போட்டு இப்படி பண்றது இல்ல. வைகோ கிட்ட பேசுற போது பயன்படுத்திய வார்த்தை ஒரு முதலமைச்சர் பதவியிலிருந்து பயன்படுத்தக்கூடாத வார்த்தை. இவ்வளவு பெரிய அரசியல் அனுபவம் உள்ள வைகோ அதை வெளியே சொன்னது அதை விட முதிர்ச்சியற்ற ஒரு செயல் தான். வெளியே சொல்லியிருக்க கூடாது. அதுக்கப்புறம் அதை மாத்தி சொல்றீங்க. ரெண்டுலையுமே உங்களை ஒரு சந்தேகத்தோட தான் பார்ப்பாங்க. எனக்கு ஏதோ சந்திராஷ்டமம்னு நினைச்சு போக வேண்டியதான். அது விஜய்க்கா வைகோவுக்கான்னு தெரியல. அன்னைக்கு இது மக்கள் மத்தியில வந்து ஒரு பேசுபொருளா மாறி இருக்குது. ஆட்சியை கொடுத்துட்டோம் விஜய் பண்ணிட்டு இருக்கிறாருங்கிறத சொல்லட்டுமா சார். இதெல்லாம் நம்ம அரசியல் ஆர்வம் இருக்கு. நீங்க ஒரு சேனல் நடத்துறீங்க, எனக்கு வேற வேலையில உட்காந்து 1/2 மணி நேரம் பேசுறோம். மக்கள் இதெல்லாம் ரொம்ப ஜஸ்ட் கவனிச்சுட்டு போயிடுவாங்க. எதை பாதிக்கும்னா ஆட்சி நடத்துகிற விஷயங்கள்ல இவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, நடத்தலை, எதை செஞ்சுருக்கணும், எதை செய்யலை, அதை கவனிச்சுக்கிட்டே வருவாங்க. ஆய்வுங்கிற மேரில் அமைச்சர்கள் அடிக்கிற அந்த கூத்து இருக்குல்ல, அப்படி ஆய்வுன்னு பேரை சொல்லிக்கிட்டு இதெல்லாம் படித்தவங்க குறைஞ்சபட்ச விவரம் உள்ள மக்கள் கூட ரசிக்க மாட்டாங்க, துளி கூட ரசிக்க மாட்டாங்க. இது என்ன ஆணவ போக்குன்னு தான் பார்ப்பாங்க. புரிதலற்ற தன்மை. ரைட், எல்லாருமே புதுசு தான். விஜய் உட்பட நிர்வாக அரசியலுக்கு புதுசு. அதை யாரும் கிண்டல் பண்ண மாட்டாங்க, கொச்சைப்படுத்த மாட்டாங்க. விஜய் டெய்லி கற்றுக்கணுன்னு தான் 9:30க்கெல்லாம் வீட்டில் கிளம்பி 10க்கெல்லாம் கோட்டையில் போய் உட்காராரு. ஸ்கூல் போய் மாதிரின்னு கூட கிண்டல் அடிக்கிறாங்க. அதை பற்றி அவர் கவலையே படலை. 4 விஷயங்களை கற்றுக்குவார் சார். 4 பேரோட பேசுவார். 4 ஃபைல் எடுத்துட்டு வாங்க, இதே இப்படி ஆரம்பிச்சிருக்கு, இதே எப்படி இருக்கு, முன்னாடி இருக்கிற முதலமைச்சர் இப்படி பண்ணியிருக்காரா, அந்த நோட்ஸ் எடுத்து பேக் ஃபைல் எடுத்து பார்த்தா சில பழைய முதலமைச்சருடைய கையெழுத்துக்கள் இருக்கும், அதில் அவங்க எழுதின கருத்துக்கள் இருக்கும். அவரும் ஏதாவது கற்றுக்கிடணுமே. கற்றுக்கிறத பற்றி நமக்கு ஆட்சேபம் முடியல, கற்றுக்கிடணும். ஏன்னா பட்ஜெட் கூட்டத்தொடர் வருது, கேள்வி கேட்குறாங்கன்னா அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு படிக்கணும் உட்காந்து. தன்னுடைய துறை எது, அதுக்கு என்ன அதிகார எல்லை, ஒரு லைன் தாண்டி போனால் அடுத்த சப்ஜெக்ட் இன்னொரு துறையில் வரும், அந்த எல்லை எது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு காலங்காலம் படிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் துரைமுருகன் இத்தனை வருஷம் இருந்தார், இன்றைக்கி ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோன்னா கற்றுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுதான் நிஜமான முதிர்ச்சி நிலைன்னு நம்ம சொல்லுவோம். இவங்க அதில் ஆர்வம் காட்டாமல் போய் ரீல்ஸ் எடுக்கிறது, அதில் நக்கல் பண்ணுறது, அது ஒரு விமர்சனம் வந்துட்டு விமர்சனத்தை சமாளிக்கிறதுக்கு இன்னொரு பொய்யை சொல்கிறது, திரும்ப அந்த மக்களை சீன்றது, அவமானப்படுத்துறது, இதெல்லாம் ஒரு துளி கூட இந்த சமுதாயத்துக்கும் பலனளிக்காது, இந்த அரசுக்கும் பலனளிக்காது. இந்த அடிப்படை உண்மையை முதல்ல இந்த அமைச்சர்கள் புரிஞ்சுங்க. ஏதோ ரீல்ஸ் மோகம், ரீல்ஸ் கலாச்சாரம், ரீல்ஸ் அரசு அப்படின்னு எதிர்கட்சியை சொல்கிற விமர்சனத்தை நான் சொல்லலை. அந்த வார்த்தையெல்லாம் வருதுன்னா அதுக்கு இடம் கொடுக்கறது நீங்கள் தான். ஸ்கூலில் போய் ஆய்வு நடத்தினா உங்களை யார் கேமரா தூக்கிட்டு போக சொன்னா? நான் மீடியாக்களே சேர்த்தே தான் சொல்கிறேன். குறைஞ்சபட்ச அறிவு வேணும். வகுப்பறைக்குள்ளே போய் கேமரா தூக்கிட்டு போனால், ஏற்கனவே நம்ம ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் டிஓ வராருன்னா கோலம் போட்டு வாச தெளித்து
அது அவர் என்ன கேள்வி கேட்பார்னு அவங்க ஓரளவு யூகிக்கிறாங்களோ அதில் நம்மளை படிக்க சொல்லி அதில் நல்லா படிக்கிற பையில கொண்டாந்து முன்னாடி வரிசையில் உட்கார வச்சு எவ்வளோ பதட்டம் இருந்திருக்கு. அந்த பதட்டத்தை நானும் உணர்ந்தவன், தனிப்பட்ட முறையில சொல்றேன், நீங்களும் உணர்ந்திருப்பீங்க. ஒரு நிர்வாக ரீதியாக அந்த வட்டாரத்தில், அந்த மாவட்டத்தில், கல்வி மாவட்டத்தில் தலைமை பொறுப்பு வைக்கிற ஒரு டிஓ வந்தாலே நம்ம அவ்வளோ பதட்டப்படுறாங்களே, தலைமை ஆசிரியர் தொடங்கி சம்பந்தப்பட்ட அந்த மாணவி மாணவன் வரைக்கும். ஒரு அமைச்சரே வராருங்கிற போது எவ்வளவு பதட்டம் இருக்கும். உள்ளூர் அமைச்சர், அந்த தொகுதி எம்எல்ஏ, ஒரு டாப் 10ல இருக்கிற ஒரு அமைச்சர் வர்றாருன்னா கூடுதல் பதட்டம் இருக்கும். அதை உங்க பதட்டத்தை அதிகார தோரணையை கொண்டு போய் அந்த சின்ன பிள்ளைகிட்ட காட்டலாமா சார்? பாவச் செயல் இல்லையா அது? இதுல வக்கணையா வேற மறுக்கிறோங்கிற பேர்ல இன்னும் 2 தடவை அவர் இழிவுபடுத்துறார். அரசு பள்ளி மாணவர்களை அவர் தான் இழிவுபடுத்தினார், வேற யாருமே. நம்மெல்லாம் பரிதாபப்பட்டு தான் கோவப்படுறோமே தவிர, அந்த பொண்ணு உங்க தங்கச்சியா இருந்தா, நம்ம பெத்த பொண்ணா இருந்தா, இப்படி வீடியோல வெளியில உலகமே பார்க்கறது நம்ம விரும்புவோமா சார்? அந்த பொண்ணு தப்பே பண்ணிருக்கோம் சார். ஒரு சின்ன விஷயம் ஆங்கிலம் தெரியல, அதுக்கு முன்னாடி நல்ல நல்ல கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கு. அந்த அமைச்சர் ஒரு கை தட்டியோ தோல்ல தட்டி கொடுத்து கூட ஒரு அப்ரிஷியேட் பண்ணல சார். அப்புறம் என்ன அதுக்கு பேர் ஆய்வா? கொண்டு குப்பையில போடணும் அந்த ஆய்வை. இந்த ஆய்வுனால என்ன சார் பிரயோஜனம்? அந்த பொண்ணு மனசுல ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தினதை தவிர, பக்கத்துல உட்கார்ந்திருந்த பிள்ளைகள் மனசுல ஒரு பீதியை ஏற்படுத்த தவிர, இந்த ஆய்வு கிழிச்சது என்ன? பதில் சொல்லுங்க. நல்ல வேலையை அதுக்கப்புறம் தான் நிர்மல்குமார் தேவையற்ற அவரவர் துறை சார்ந்த விஷயங்கள் ஆய்வு நடத்தணும்னு சொல்லியிருக்கிறார். முதலமைச்சரே ஒரு சுற்றறிக்கை விட்டுருந்தா இன்னும் கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி இருக்கும் சில அமைச்சர்களுக்கு. அதை தான் சார் பண்ணணும். வேற எப்படி சார் பயம் வரும்? புசி ஆனந்த் கூட ஒரு அறிக்கை விட்டார், தேவையில்லாமல் ஆய்வுங்கிற பேரில் போய் எடுத்துலாம் நான் நடவடிக்கை எடுப்பேன். அந்த அறிக்கையை விடுற போது 6வது வாரம் விடுறாரு அவர். 5 வாரம் ஆடி முடிச்சுட்டாங்க. ஒன்றிய செயலர்லாம் போய் ஆய்வு பண்றாங்க. ஒன்றிய செயலருக்கு ஆய்வு பண்ற அதிகாரமே இல்லைங்கிற விஷயத்தை எடுத்து சொல்றதுக்கு கூட இந்த அரசுல யாரும் இல்லை. கேஹேன்னு அங்கெங்க பிரச்சனை வரும், அதுக்கப்புறம் அறிக்கை விட்டு 2 ஒன்றிய செயலர் கட்சியை விட்டு நீக்குறாங்க. சரிதானா? இதை முதலமைச்சரே அறிக்கை ஒரு வெக்கமே படக்கூடாது சார். இதுல என்ன சார் வெக்க வேண்டியிருக்கு? அவரவர் எல்லை தொடர்ந்து நடத்துங்க. ஆய்வு செய்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடைய வேலை. எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மந்திரிங்க பார்த்துப்பாங்க. கட்சிக்காரர்கள் ஒழுங்கா கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு கட்சி நடத்துற வேலையை பாருங்கன்னு தாராளமா விஜய் அறிக்கை விடலாம் சார். அப்பதான் சார் ஒரு மாரல் ஃபியர் வரும் எல்லாருக்கும், தலைவரே கவனிக்கிறாரு அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ வந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து ஓட்டுற லாரி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி டயர்லாம் சரியில்லைன்னு சொல்லி பேசினார். அந்த வீடியோ நீங்க பாத்துருக்கீங்க. அந்த லாரி ஆஃபீஸ் மேனேஜர் வந்து அவரு, சார் உங்களுக்குலாம் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை சார், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல சார் அப்படின்னு. இல்ல, இது நம்ம சிரிக்கிறோம். அந்த ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏவும் மதிக்கப்பட வேண்டிய எம்எல்ஏவா இருக்கணுங்கிறதா நம்ம எதிர்பார்க்கணும். அவர் மேல குற்றச்சாட்டை தொடர்படுத்தலாம் சில புகார் வந்துச்சு. நீங்க ஸ்ரீவைகுண்டம்னு சொன்னதுனால சொல்றேன், எந்த எம்எல்ஏ கட்சி சார்பற்று ஒரு எம்எல்ஏ புதுசா வந்திருக்காரா, அவர் கத்துக்கிறாருன்னா கத்துக்கணும்னு தான் நம்ம ஆசைப்படுறோம். நல்ல எம்எல்ஏவா பேர் எடுக்கட்டும், திருப்பி நின்று ஜெயிக்கட்டும், சரிதாங்களா? ஆனா அது ஒரு தவறை பண்ணிட்டு அந்த தவறை நியாயப்படுத்துறதுக்கு மேலும் மேலும் தவறு பண்றது, உங்களுடைய அந்த சோசியல் மீடியா பலத்தை பயன்படுத்துறதெல்லாம், நான் திரும்ப சொல்றேன், பாவச் செயல். இந்த சமூகத்துக்கு நீங்கள் செய்கிற கேடு. அதை யார் செஞ்சாலும் இந்த வார்த்தை இப்படிதான் வரும். இந்த டாபிக் பத்தி கேட்கும்போது விஜயபாஸ்கர்கள் 2 பேரும் இங்க இணைந்தது வந்து டிவிக்கே வந்து ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்குங்கிற அளவுக்கு போயிடுச்சு. இது மக்கள் மத்தியில ஈடுபடுமா? என்னப்பா தூய சக்தி, நாங்க அவங்கதான் ஊழல்னாங்க, அங்க ஊழல் குற்றச்சாட்டு மக்கள் மனதில் மிக நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற நிகழ்வுதான். அதற்கு முதல் உரைகள் அந்த இடைத்தேர்தல் வர்றதா, எப்படி முடிவெடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். இல்ல விஜய் தன்னுடைய அந்த அந்த அவருக்கு இருக்கிற அந்த தனி மனித பிரபலம், அந்த பலத்தால ஜெயிக்கிறாரா, அதெல்லாம் தாண்டி மக்கள் இதை கவனிப்பாங்கன்றதை நான் மறுக்க மாட்டேன். தேர்தல் முடிவுகள் ஒரு உரைகள் தான். அதுக்காக ஜெயிச்சிட்டாங்கிறக்கா நீங்க செஞ்சதெல்லாம் நியாயப்படுத்திட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. ஊழல்வாதிகள் எங்கும் வரலாம், எப்போதும் பதவிக்கு வரலாம்னு அங்கீகரிக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. அது ஒரு உரைகள்ல, அதுவும் ஒரு பாடம். நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அதானே சார், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போமே. ரொம்ப நன்றி சார். நன்றி.